இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழ் திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடலுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். இயக்குனர் பாரதிராஜாவை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய உயரிய விருது, மத்திய அரசினுடைய திரைத்துறைக்கான உயரிய விருது என்று பல விருதுகளை பெற்றவர். தன்னுடைய வாழ்வில் ஏறக்குறைய ஒரு 6 தேசிய விருதுகளை திரைத்துறை பங்களிப்பாக பெற்றவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். தன்னுடைய முதல் படமான 16 வயது நிலை திரைப்படத்திற்கு அவர் தமிழக அரசினுடைய சிறந்த இயக்குனர் விருதை பெற்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவருடைய இறுதிச் சடங்கிற்கான முழுமையான பணிகள் தொடங்க இருக்கின்றன. அவருடைய உடல் காற்றோடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் அங்கு பாரதிராஜா அவர்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கின்றது. அந்த தோட்ட பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. பாரதிராஜா உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கே அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அவருடைய குடும்பத்தினர் உறுதி கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் பாரதிராஜாவை பின்பற்றி திரைத்துறையில் இயக்குநர்களாக அவரை மூலமாக நடிகர்களாக அதிகரித்து வைத்தவர்களும் அந்த விருப்பத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நகைச்சுவை நடிகர் வடிவேலு உள்ளிட்ட பலரும் வருகை தந்து பாரதிராஜாவின் உடலுக்கு அவருடைய சொந்த ஊர் அருகே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். கிராமத்தினுடைய அழகை காட்சிப்படுத்தியவர் பாரதிராஜா என்பது அனைவருக்கும் தெரியும். அவருடைய கால திரைப்படங்கள் அனைத்துமே தேனி மாவட்டத்தினுடைய சுற்று வட்டார பகுதியிலும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மலை அடிவாரங்கள், மதுரை மாவட்ட கிராமங்கள், திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில், அதே போன்று கடல்சார் பகுதிகளுக்காக குமரி மாவட்டத்தினுடைய பல மீனவ கடற்கரை கிராமங்கள் என்று காட்சிப்படுத்தப்பட்டவர். தமிழ் திரையுலகிலே பல முன்னணி இயக்குநர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் பாரதிராஜாவினுடைய பாணி என்பது ஒரு தனித்த பாணியாக தமிழ் திரையுலகில் பார்க்கப்பட்டது. தன்னுடைய வழிகாட்டிகளாக பல இயக்குநர்களை, அதாவது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் உலகளவில் புகழ்பெற்ற பல இயக்குநர்களை தன்னுடைய வழிகாட்டிகளாக இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் குறிப்பிட்டது வழக்கம். உலகளாவிய திரைப்படங்களை பார்த்து அது தொடர்பான விமர்சனங்களையும் பதிவு செய்வது அவருடைய வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.